அனைவருக்கும் வணக்கம். உம்லாஸ் கிச்சன்ல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு வாங்க பார்க்கலாம். என்ன குட்டீஸ், எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் வேணுமா? அதுவும் ஹெல்தியா வேணும்னு கேட்டீங்களாமே. டேஸ்டியா வேற வேணுமாமே. ஹெல்தியா வேணும்னா இந்தாங்க சென்னா. நம்ம இன்னைக்கு சன்னா மசாலா பண்ண போறோம். அதுவும் உங்களுக்கு பிடிச்ச அதுவும் டேஸ்டியான பன்னீரோட. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பன்னீர் சன்னா மசாலா தான் பண்ண போறோம். கிச்சனுக்கும் வந்துட்டீங்க, இன்கிரீடியன்ஸும் ரெடியா இருக்கு. நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாமா? மசாலாக்கு தேவையான பொருள் ரொம்பவும் பொடிசாக நறுக்கிய வெங்காயம், கொத்தமல்லி, பொடிசாக நறுக்கிய தக்காளி, வேக வைத்த சென்னா, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, தனியாத்தூள், வெறும் மிளகாத்தூள், சென்னா மசாலா, கொஞ்சம் பன்னீர் குட்டி குட்டியாக கட் பண்ணி எல்லா பொருளும் ரெடியாக இருக்குது. இப்போது அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். போனால் தேவையான அளவு எண்ணெய் கடாயில் ஊற்றிக்கோமா. ஓகே டார்லிங். கடாயில் இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. இப்போ வெங்காயத்தை சேர்த்து. பவிதா, எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கோம், வெங்காயத்தை கடாயில் சேர்த்துருமா. ஓகே டார்லிங். கிருத்திகா, கையில் இருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வெங்காயம் வதங்கிச்சா பார்த்து சேர்த்துருமா. ஓகே டார்லிங். திவ்யா, வெங்காயம் வதங்கிச்சுன்னா தக்காளியை சேர்த்து வதக்குமா. ஓகே டார்லிங். 1.5 ஸ்பூன் போல் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் போல் மிளகாத்தூள். குழந்தைங்க சாப்பிடும்போது பட்டைலாம் வாயில் வரும்போது கஷ்டமாக இருக்கும், அதனால ஒரு 1/4 ஸ்பூன் போல் கரம் மசாலா, கூடவே ஒரு 2 ஸ்பூன் போல் சன்னா மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த இதுவெல்லாம் மசாலாஸ்லாம் நல்லா சேர்கிற அளவுக்கு எண்ணெய் பிரிவு வர வதக்கலாம். மசாலா வதக்கும் போதே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். மசாலாலாம் ஒன்று சேர்ந்துச்சு. இப்போது சென்னாவில் இருக்க தண்ணியை அது கூட சேர்த்துக்கலாம். சென்னாவை இது சுண்டி வந்ததுக்கப்புறமா கடைசியாக சேர்த்துப்போம். சென்னா வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்ததுனால தேவையான அளவுக்கு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது பாதி சென்னா முழுசாகவும் மீதி சென்னாவை ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இந்த கிரேவியோட அந்த சென்னாவையும் கொஞ்சம் கிரேவியும் சேர்த்துடலாம். ஓகே டார்லிங். கடைசியாக கொத்தமல்லி தூவிக்கலாம். எப்படி இருக்கு பன்னீர் சன்னா மசாலா? குழந்தைங்களா ரசித்து ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸை சாப்பிட்டு டியூஷனுக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ இதை இன்னொரு முறையிலும் சர்வ் பண்ணலாம். வீட்டில் கிறிஸ்பியான மிக்சர் இல்லை இந்த மாதிரி கார்ன் ஏதாவது இருந்ததுன்னா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். டேஸ்ட் இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் குக்கிங்கை விட ஹோம் ஸ்டைல் குக்கிங் ரொம்பவே ஹெல்த்தியானது கூட. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவை நம்ம வீட்டிலேருந்தே கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஆரோக்கியமான சமையலுக்கு அம்லாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.